ஹே ராமா, குருஷ்வமாம் அனுச்சரம். ராமனிடத்தில் லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறார், நீ ஏவி பணி கொள்ள வேண்டும், என்னை ஏவு, இந்த கைங்கிரமண்ணு இந்த கைங்கிரமண்ணு, இது போராது இது போராது, இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு பெருமாள் சொல்லிகிட்டே இருக்கணுமா? எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்செய்யும் ஈடே. இது அதுன்னு சொல்லாமல் அதுவே ஆட்செய்யும் ஈடே. என்ன கைங்கரியம்? இப்போ கோவிலுக்கு வந்திருக்கோம், அவர் நம்மளை பார்த்து நான் ஒரு நில விளக்கு வைக்கலான்னு இருக்கேன், அர்ச்சக சுவாமி சொன்னார். அப்படியா, அவசியம் அடியனால என்ன முடியுமோ பண்ணுறேனே இப்படின்னு சொல்லாமல் இவன் என்ன கேட்குறான், நீர் வெள்ளியில் பண்ண போறீங்களா வெங்கலத்தில் பண்ண போறீங்களா? அவர் சொன்னார், இல்லை இப்போதைக்கு வெங்கலத்தில் பண்ணலான்னு இருக்கோம். அது 5 முகத்தோடு பண்ண போறீங்களா இல்லை முகம் இல்லாத வட்டமாக பண்ண போறீங்களா? இல்லை இந்த மாதிரி பண்ணுறதா இருக்கும். அது கேரள பாணியில் பண்ண போறீங்களா தமிழ்நாட்டு பாணியில் பண்ண போறீங்களா? இல்லை தமிழ்நாட்டாட்ட பண்ண போகிறோம். அதுக்கு ஆழமாக இருந்து நெய் குத்துற மாதிரியா இல்லை ஆழம் இல்லாத எண்ணெய் குத்துற மாதிரியா? இல்லை இப்படியா பண்ண போகிறோம். அது 5 தட்டு வச்சு பண்ண போறீங்களா 3 தட்டா? இல்லை 3 தட்டு. நிலத்திலேருந்து வைக்க போறீங்களா ஆகாசத்துலேருந்து விட போறீங்களா? அப்போ நீர் பண்ணவே வேண்டாம்ட்டார். இவர் திரும்ப 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 இத்தனை கேள்வி கேட்டுருந்தால் யாரான இப்போ பண்ண தோணுமா? கேட்காதேங்கிறார். எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்செய்யும் ஈடே. இது முடியுமா அது முடியுமான்னு கேட்காதே, எந்த கைங்கரியமாக இருந்தாலும் பண்ணணுங்கிற ஆசையோடு வா. தானே அதற்கு பகவான் வழி காட்டத்தானே போகிறார். லக்ஷ்மணன் ராமனிடத்தில் பிரார்த்திக்கிறார், நீ மலையில் இருந்தாலும் ராமா, மலை தாழ்வரையில் இருந்தாலும் அவளும் நீயுமான சேர்த்தியில் எல்லா கைங்கரியமும் பண்ணப்பெறுவேன் ஆக வேண்டும். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்யப்பெற வேண்டும் என்று லக்ஷ்மணன் பிரார்த்தித்தாரோ இல்லையோ, அப்படி செய்து கொண்டிருப்பாய். அப்போ கைங்கரியமனம்னு ஒன்று சொன்னார், திரிவிதங்களாலும் திரிவித கரணத்தாலும் பண்ணணும்னு சொன்னார், பணிவோடு வளர்த்துக்கணும்னு சொன்னார், ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும், அதை மற்ற பேருக்கு சொல்லணுங்கிறதையும் சொன்னார். புஷ்ப கைங்கரியம் ரொம்ப பிரதானங்கிறதையும் கேட்டோம். இதெல்லாம் ஓரளவு பார்த்துட்டோமா? இது ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி சொல்கிறார், பீதகவாடை பிரானார் பெரமுகுருவாகி வந்து தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினஹா தத்துவதரிசினா. கண்ணனே கீதையில் சொல்கிறார், பல பேரிடத்துல போய் கேளு. தேசிகன் திரும்ப சொல்கிறார், கேட்டுத்தான் ஆகணும். கேட்டலேன்னா அவரை பற்றி உனக்கு புரியவே புரியாது. அவரை பற்றி கல்யாணம் ஆறுதுன்னு வச்சுங்களேன், உடனே இப்போ மாப்பிள்ளை போய் மாமனார் வீட்டில் உட்காந்துக்கணும். உங்கள் யாராருக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன தளிகையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். நான் மாற்றி சொல்லிட்டேன்னா, மருமகள் போய் மாமனார் வீட்டில் விட்டுக்கணும். நான் மாற்றி சொல்லலை, ஏதோ வாய்க்கு தட்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், எங்கேயோ யாரோ போய் இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா கேட்டால் சரி. இப்போ ஏன்னா எழுதிரிச்சே பெரியவாச்சன் சாதிக்கிறார், எல்லாம் பிள்ளை வேட்டகத்தை ஆசைப்பட்டு இருக்கும், பெண் புக்ககத்தை ஆசைப்பட்டு இருக்கும். வெறும் கணவனுக்கு பிடிச்சது மட்டும் தெரிஞ்சுட்டா போராது. கூட இருக்கிற மாமனார் மாமியார் ஓரகத்தி நாத்தனார் ஆறார் உண்டோ எல்லாருக்கும் பிடிச்சது தெரியணும். இவனுக்கு மைத்துனன் ஆறார் உண்டோ எல்லாருக்கும் தெரியணும்னால் அப்போ அதில் நேரம் செலவழிக்கணுமோ இல்லையோ. கேட்காட்டா எப்படி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது? அவருக்கு எது பிடிக்கும்னே தெரியாது. வெண்ணெய் பிடிக்கும், ஆட்சியர் வெண்ணகள் காணில் அவனுண்ட வெண்ணெய் ஈதன்னும்னு நம்மாழ்வாருடைய பாசம். ஆறான்னு கண்ணனை பார்த்தால் கையில் வெண்ணெய் எடுத்துன்னு போனால் ஆய்ச்சி வெண்ணெய் எடுத்துன்னு போயிருந்தா நம்மாழ்வார் சொல்லுகிறான், ஆழ்வார் திருநகரில் ஆய்ச்சி இருந்து அந்த ஆய்ச்சி இடைச்சி கையில் வெண்ணெய் எடுத்துன்னு போனால் அதை பார்த்த நம்மாழ்வார் கண்ணன் சாப்பிட்ட வெண்ணெய்ன்னு வரும். நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் 36,000 படி சாதிச்சிருக்கார். அவர் விசாரிக்கிறார், ஒருவேளை ஆழ்வார்த்தநகரி திருக்குறுகூரில் இருக்கிற ஒரு பிராமண பெண் கையில் வெண்ணெய் எடுத்துன்னு போகிறார், அப்போ என்ன நினைப்பார்னால் கண்ணன் சாப்பிட்டது இல்லைன்னு விடுவோம். ஏன்னா பிராமணி கொடுத்தா கண்ணன் வெண்ணெய் சாப்பிட மாட்டார், இடைச்சி கொடுத்தா தான் கண்ணன் வெண்ணெய் சாப்பிடுவார்னு 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கார் அவர். இனிமேல் நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதனால தான் பாட்டிலே வெண்ணகள் காணில் அவன் உண்ட வெண்ணெய் ஈதன்னு சொல்லலை, ஆய்ச்சியர் வெண்ணகள் காணில் அவன் உண்ட வெண்ணெய் ஈதன்னும். ஆய்ச்சி கொடுத்தா தானா அவருக்கு அதுதான் பிடித்தம். நான் கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேங்கிறேன்னா, நீ வேதம் சொல்லு ஏற்றுக்கிறேன்,
நீ வெண்ணெய் கொடுத்தா நான் எதுக்கு ஏற்றுக்கணும்? உனக்குன்னு ஒன்றை கொடுத்துருக்கோம்னா அதைத்தான் நீ சொல்லணுமே தவிர அதை மாற்றி பண்ணால் ஏற்றுக்கொள்ள போகிறாரா? நல்ல கேட்கணும். இப்போ இந்த விஷயம் எப்படி தெரிய வரும்? கண்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்குமா அப்படின்னு ஒன்று தெரிய வரும். ஆச்சி வெண்ணெய் பிடிக்குமான்னு தெரியும். அப்போ ஆச்சி கண்ணனுக்கு பிடிச்சவள்ங்கிறதுனாலே நான் எக்காரணம் கொண்டு அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அது பிராமண ஜென்மத்தை விட வசந்த ஜென்மம் போல் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வரும். எத்தனை விஷயம் தெரிய வருது பாருங்க. அப்போ அந்த ஒரு பாட்டை கேட்டால் தானே வரும். கேட்காமலே விட்டுட்டா யாருடைய பிரபாவமும் தெரியாது படுமே. என்ன சமர்ப்பிக்கணும், அவருக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாது படும். அதனால கேளுன்னார். அடுத்தது யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. ஒரு ஆச்சாரியனிடத்தில் போ, அவரிடத்தில் அண்டி அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பாரு. அதை பார்த்து நீ அனுஷ்டானம் பண்ண ஆரம்பி. நீ பாட்டுக்கு புஸ்தகத்தை படித்தானா உனக்கு என்ன பண்ணணும்னு வராது. போய் ஒரு பெரியவர் பக்கத்தில் உட்கார், அவருக்கு கைங்கரியம் பண்ணு, அவர் என்னென்ன அனுஷ்டிக்கிறார்னு பாரு. அதை பார்த்து நீ பண்ண ஆரம்பி. தளிகை பண்ணுறதுக்கு புஸ்தகத்தை பார்த்து பண்ணால் வருமா? இல்லை அம்மாவோ மாமியாரோ சொல்லி கொடுத்ததை பண்ணால் வருமா? ரெண்டாவது சுலபமாக வரும். ஆனால் யாருக்கும் இப்போ அதுக்கு நேரம் இல்லை. எதை கேட்டாலும் உடனே கையில் இருக்கிற வலைத்தளத்தை தட்டி இதை பார்த்து பண்ணுவோம்னால் அது பண்ணதெல்லாம் வலவலையாக வருது. என்ன பண்ணுறது? வலைத்தளத்தை பார்த்து பண்ணால் அப்படி தான் வரும். ஒழுங்காக அம்மா சொல்லி கொடுத்ததை பார்த்து பண்ணியிருந்தால் சரியாக வரும். இப்போ அதனால் அனுஷ்டானம்னாலே ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து செய்யணுமோ இல்லையோ. அங்கே இன்னும் ஜாக்கிரதை பண்ணுறார். அப்படின்னா அவர் பண்ணுறது எல்லாத்தையும் நீ பண்ண முடியாது. நான் ஒரு ஆச்சார இடத்துல போயிருக்கேன், அவர் எல்லாத்தையும் பண்ணுறத நான் பண்ண முடியுமானால் இல்லை. ஏகேச்சாஸ்மத் ஸ்ரேயாகும் சோ பிராமணாக யான் அனவத்தியானி கர்மாணி தானி சேவித்தவ்யானி நோயிதராணி. அதில் உனக்கு ஏற்றது எதுவோ, உனக்கு குற்றம் வராது எதுவோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து நீ பண்ணணும். அந்த ஆச்சாரியன் என்னென்னமோ பண்ணுறாரே அவரே பண்ணுறாரேங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. அவரால் வேற என்னென்னமோ பண்ண முடியும், அது ஒன்றால் முடியாது. அப்போ அவர் இப்போது ஆச்சாரியன் ஏதோ ஒன்று பண்ணார், அதனால் நான் பண்ணால் ஆச்சாரியன் மோட்சம் கொடுப்பார், என்னால் முடியுமா? அதனால் தேவையில்லாமல் அவர் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. அதற்குள் எனக்கு எது பொருந்துமோ அதை மட்டும் பார்த்துக்கோ, பண்ணிக்கோ. யான் அனவத்தியானி கர்மாணி. அப்போ அங்கே தான் கர்மானுஷ்டானத்தை விடாமல் செய்ய வேண்டும். நித்திய நைமித்திக கர்மம் ஒத்தரையுமே விடாது. நம்ம பிரபன்னர்கள் சரணாகத்தர்கள்னு சொல்லிவிட்டு ஆகவே இனிமே சந்தியாவந்தனம் வேண்டாமான்னு விட்டார் ஒருத்தர். சாமி அப்படிலாம் சொல்லவே இல்லையே சுவாமின்னார். ஆமாம், இனிமேல் நான் பண்ணுற கர்மம் மோட்சம் கொடுக்க போகிறது இல்லையோ, எதுக்கு பண்ணணுங்கிறீர்? பகவான் தான் கொடுக்க போகிறா. மறுபடியும் சொல்கிறேன், இதை போய் இப்போ நான் பண்ணுறது மோட்சம் கொடுக்கும்னு சொல்லியிருந்தால் கிடைக்கும்னே நிறுத்திடுவா. வேண்டாமே. அப்போ அவர் தான் கொடுக்க போகிறார் தெரியுது. ஆனால் அவருக்கு திருப்தியாக கைங்கரியம் இருக்கும் இல்லையோ. அவருக்கு திருப்தி படணும்னா நான் சந்தியானம் பண்ண வேண்டியிருக்கு. அவர் திருப்தி படணும்னா நான் தான தர்மங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அவர் திருப்தி படணும்னா உபாசனம் பண்ண வேண்டியிருக்கு. அதற்காகத்தான் பண்ணுறேன். அப்போ அனுஷ்டான நித்திய நைமித்திக கர்மத்தை விட்டுடவே கூடாது. கடைசி வரைக்கும் ஆப்பிரயாணாது அகரகர் அனுஷ்டீயமானமாக இருக்கணும். அடுத்து கார்பண்யம். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை சொல்லுவோம். யாரான் நம்மக்கிட்ட உதவி கேட்க வந்தால் மட்டும் இதை சொல்லிடுவோம். அப்படி வச்சுக்கூடாது. மோட்சம் போவதற்கு உபாயமாக என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எங்கே கண்டோம்? ந தர்மனிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமாந்த சரணாரவிந்தே அகிஞ்சனா அகதி சரண்ய. என் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்தனத்தில் என்னிடத்தில் குளித்து 3 அனலையோம்பும் குறிகுளந்தனம் தன்னை ஒளித்திட்டேன். என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன் கழிப்பதன் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அளித்தன கருள் செய் கண்டாய் அரங்கமான் அகருளானே. என்னிடத்தில் கர்ம ஞான பக்தி எதுவும் இல்லையே. குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலகள் 4லும் பயின்றிலேன், புலங்களைந்தும் வென்றிலேன். திருமழிசாழ்வார் என்ன அழகாக சாதிக்கிறார். நான் 4 குலத்திலையும் பிறக்கலை. குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலகள் 4லும் பயின்றிலேன். நல்ல கலைகள் 4 வேதத்தை நான் கற்கவே இல்லை, எனக்கு என்னதுன்னே தெரியாது. புலங்களைந்தும் வென்றிலேன். நான் என்ன ஞானேந்திரியங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கேன்னா அது தரிகட்டு ஓடுறது. ஆனால் ஒன்றே ஒன்று, நின் பாதபங்கயம், உன் திருவடி தான் ஒரே உபாயங்கிறத மட்டும் நீ சொல்லி நான் தெரிஞ்சிட்டேன் என்று. என் கையில் ஒன்றுமில்லை, என் கையில் ஒன்றுமில்லை, நோத்த நோன்பிலேன் நுண் அறிவிலேன். ஆகவே களவாய் துன்பம் களையாதொழிவாய் கழகன் மற்றிலேன் வளவாய் நேமிப்படையாய் குடந்த கிடந்த மாமாயா தளரா உடலம் என தாவி சரிந்து போகும்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசனியே என்று திருக்குடந்த 6வது ஆழ்வார் இடத்துல நம்மாழ்வார் பிரார்த்தித்தாரோ இல்லையோ. கடைசி நிமிஷம் விழப்போகிறது கூட உன்னிடத்தில் விஸ்வாசம் குறையாமல் இருக்கணும். விஸ்வாசத்தோடு இருப்போம். ஆனால் பிராணம் போகிறதுக்கு முன்னாடி உடம்பு ஒரு உலுக்கும் பாருங்க. அப்போ எப்பேற்பட்டவனுடைய நம்பிக்கையும் கொலையும். ஒருவேளை அடுத்த பிறவி இதை போல வியாதியோடு இந்த பெருமாள் கொடுத்துருவாரோ, பல பேருக்கு கொடுத்துருக்காராமே, எனக்கு அந்த மாதிரி பண்ணிடுவாரோன்னு
யான விசுவாசத்தை கொலைய விட்டுடாதே, அப்பதான் திருடமா உன் திருவடியை பிடிச்சுக்கிறதுக்கு உறுதியை கொடு என்ன அவரிடத்திலே பிரார்த்தின்னு சொல்றார். அப்படியாய் கார்பண்யத்தோடு இருக்கணும். இன்னொன்று தோணும், இப்போ கடந்து வந்த காலத்தில் நான் எதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு இல்லையோ, இப்பவும் மோட்சம் வருங்கிற உறுதி இருந்தாலும் அந்த பழையதை நினச்சி திடீர்னு பயம் வந்துடும். நாம் அன்னைக்கெல்லாம் யோக்கியத்தையே இல்லாத இருந்தோமே, அந்த அயோக்கியத்தை இப்போ இங்கான என்னை சிக்க வச்சு கொடுத்தனால், அப்போ அப்படி இருந்தேன், ஒருவேளை அது இப்போ இங்கான சிக்க வைக்குமோன்னால், இல்லை இல்லை பண்ணவே பண்ணாது. துராச்சாரோபி சர்வாசி கிருத்தக்னஹா நாஸ்திக புறா, போ நேத்தி வரைக்கும் எப்படியா இருந்தாலும் அது கவலைப்படாதே, பகவான் ஆனந்தமாக அதை கெடுத்துடுவார். அவர் அதை வேண்டாம் ஒழிக்கிறேன்னு எப்போ உறுதி ஏற்றுன்னு இருக்காரோ, இனிமே அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது, போனா போகிறது, பயப்படலாம். ஆனால் அதுக்கு நான் அதையே நினச்சிந்து நான் பழையபடிக்கு தப்பாக இருந்திருக்கேன்னு இப்போ பண்ணுற கைங்கிறத விட்டுட்டான். இப்போ மோட்சத்துக்கு போவோங்கிற ஆசையே குறைஞ்சி போச்சு. கேட்டால் நான் அப்போ அப்படி இருந்திருக்கேன் சுவாமி, இனிமேல் என்னாலெல்லாம் திருந்தி வாழ முடியும்னே தோணலை என்று பேசாதே, அந்த பயத்தையும் விட்டுடுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பணபந்தத்யூதம் லீலாத்யூதம்னு ஒன்று சொல்கிறார். கைங்கரத்தை ஏற்றுக்கோ, இங்கே கைங்கரம் பண்ணு, அங்கே கைங்கரம் பண்ணு, அதாவது உகந்துருளி நிலரங்களிலே பிரவணராய் குணானுபவ கைங்கரமே பண்ணு, எங்கெங்கே அர்ச்சாவதார பெருமாளோ அவரிடத்தில் ஆசையோடு இரு. ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ வஜாமியகம் தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவந்தானே தமருகந்த தெப்பேர் மற்றப்பேர் என்ன அர்ச்சா திவ்ய தேசங்களுக்கு போய் ஆனந்தமாக குணத்தை அனுபவி கைங்கரம் பண்ணு. அவர் ஒருத்தர் தான் உனக்கு கிட்டக்க இருக்கிற பெருமாள். சரி பண்ணு. ஆனால் அந்த சமயத்தில் என்ன தோணும், இப்போ ஒரு கைங்கரியம் ஏற்றுக்கிறேன், ஆனால் அந்த கைங்கரியம் எப்படி இருக்கணும்னால், பகவான் வரார், இப்போ மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் உதறி துண்டை தோளில் போட்டுண்டு உடனே போகிறதுக்கு தகுதியாக இருங்கிறார். இதுக்கு 2 விதமான சூதாட்டம் ஒத்துக்கிறார். காவேரியை கடக்கணுமா, பரிசில் ஒருத்தம் கொண்டுறார். ஒரு 5 பேர் போயிருக்கா, அடுத்த 5 பேர் போகணும், போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நான் இங்கே வெறுமை உட்காண்டிருக்காம வெறுமை கோடு கிடிச்சு இதை உருட்டி விளையாட ஆரம்பித்தேன். அப்போ அதில் 2 விதமாக விளையாட்டு, ஒன்று பணம் வச்சு ஆடுறது, இன்னொன்று பணம் வைக்காத ஆடுறது. விளையாட்டுக்குன்னு விளையாடினா லீலாத்யூதம், பணத்தை வச்சு ஆடினா பணபந்தத்யூதம். 2ல் எது செய்யணும்? ஒரு வேளை விளையாட்டுக்குன்னு ஆடின்னு இருந்தால் ஆட்டம் பாதியாக இருந்தால் கூட பரிசில் வந்துடுத்துனா சட்டுன்னு ஏறிப்படுவோம். ஆனால் பணம் வச்சு விளையாடி இருந்தான்னு வச்சுங்க, யார் தோத்தாலோ அவர்கள் பரிசில் வந்தால் ஜெயித்தவாளை போக விட மாட்டார். நீங்கள் ஜெயிக்கச்சே மட்டும் ஆடினீங்களோ இல்லையோ, இன்னொரு ஆட்டம் ஆடினா தான் நான் ஜெயிச்சு விட்ட பணத்தை பிடிக்க முடியும்னு திருப்பி பிடிச்சு விடுவா. அப்போ பரிசில் போயிட்டு வந்துட்டு ஆடிண்டே இருக்கான். ஆடப்போகவே இந்த தப்பு, ஆடப்போகிறச்சேவும் பணம் வச்சு ஆகப்போடவே தப்பு. அப்போ இந்த பரிசில் வராப்பில் தான் பகவான் வைகுந்தத்தை கொடுக்குற நாள். அந்த சமயம் அது ஒரு நீ சொன்னதுக்காகத்தான் ஒரு கைங்கரிய பொறுப்பை பூலோகத்தில் ஏற்றுன்னு இருக்கேன், இதை முடிச்சப்பறம் நீ கொடுன்னு சொன்னால் அது பணம் வச்சு ஆடுறதுன்னு விட்டார். அது பண்ணாதே, ஏத்துன்னு இருக்கிற கைங்கரியத்தையும் லீலாத்யூத்தமாக பண்ணணும். இருக்கிற காலத்துக்குள்ளே கழிச்சுட்டு போகிறதுக்கு தான் இருக்கணுமே தவிர மற்றபடிக்கு அவர் எப்போது கொடுப்பார்னு எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். இன்னொன்று, பகவானுக்கு ஆராதனம் பண்ணும்போது அவரை ஒரு இளவரசனாக நினச்சின்னு பண்ணு, ஆனையாட்டம் பெருமிதத்தோடு பாரு, உன் குழந்தையாட்டம் நினச்சின்னு ஆசையோடு திருவாராதனம் பண்ணு. இந்த 3 எண்ணத்தோட செய்வாய். ஆச்சாரியனிடத்தில் கிருத்தஜதை இருக்கணும். அவரால் தானே இத்தனையுமே தெரிஞ்சுட்டோம், அவர் தானே பெருமானிடத்தில் கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கார். ஞானமனுட்டானமைவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் நான் தேனார் கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தன் தரும். அப்போ ஆச்சாரியனால தான் பகவானே மோட்சம் கொடுக்குறார். அந்த கிருத்தஜத்தை மாறாமல் இருக்கணும். பாபிட்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகச்ச புண்ணியகிருத்து தஸ்மாத் ஆச்சாரியவத்தையா முக்தௌ ஆச்சாரியவான் பவேத். ஆச்சாரிய சம்பந்தத்தால் தான் மோட்சங்கிறதுனாலே பகவானிடத்தில் கிருத்தஜத்தையோடு இருக்கணும். ஏன்னா அவர் தான் மோட்சம் கொடுக்க போகிறார். அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததே ஆச்சாரியன்தான். அப்போ ஆச்சாரியனிடத்தில் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் உத்தர கிருத்தியம். இப்போ கடைசி 5 நிமிஷம் தான் நமக்கு பாக்கி. 5 விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு முடிக்கிறார் அவர். கடைசி பக்கத்தில் சொல்லச்சே, இன்னென்னது கண்டிப்பாக கெட பார்க்கும், ஆனால் அது கெடாத இருக்கிறதுக்கு இதை நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ. நமக்கு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிருக்கார். எது எது கெட்டுடுமாம்னால், நாம் மோட்சம் போகணுங்கிறது தானே புருஷார்த்தம். வைகுந்தம் அடையணும், அவர் கைங்கரியம் பண்ணணும், இதுதான் இப்போ புருஷார்த்தம். இப்படி இந்த உலகத்திலே எதேதோ புருஷார்த்தங்கள்லாம் இருக்குது பாருங்க. கண்டு கேத்து உத்து மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். நம்ம அதுக்கு நடுவிலே தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒன்றும் வைகுந்தம் போகணும்னு ஆசைப்பட்டவொடனே அங்கே போய் உட்காந்துருக்கலையே, ஆசைப்பட்டு இங்கேயே தானே இருக்கோம். அப்போ எப்போ திரும்ப அந்த சிற்றின்பத்தை பார்க்குறச்சேவும் சட்டுன்னு அதுலேருந்து புத்தி பேதலிச்சு இதுக்கு போகலாமான்னு தோணும். இது ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோ. அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுங்கிறார். தன்னை பார்த்த ஒருத்தன் இன்னொருத்தரை திரும்பி பார்த்தா அவருக்கு ஆகவே ஆகாதான். இப்போ எந்த புருஷனுக்கான ஆகுமா?
தன் தர்மபத்தினி தன்னை பார்த்தா தான் யாருக்கும் பிடிக்கும், இன்னொருத்தனை பார்த்தா பிடிக்குமோ? பார்க்கவும் போகிறதில்லை, பார்க்கவும் கூடாது. அதை போல் நாம் அத்தனை பேரும் பதிவிரதகளான தர்மபத்தினியாக இருக்கிறச்சே, அப்போ அவரை பார்க்குறத விட்டுட்டு வேற எதையானு திரும்பி பார்த்தா இது ஆணுக்கும் போது பெண்ணுக்கும் போது. அப்படிங்க சொன்னது இட்டாந்தான் பெண்ணுக்கு. ஆனால் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது தாஷ்டாந்திகம் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ யாராக இருந்தாலும் அவரை பார்க்கணும், இன்னொரு இடத்துல பார்க்கக்கூடாது. இன்னொன்று பார்க்கறதுங்கிறது தான் விஷயாந்தர சுகம், சிற்றின்பம். அந்த சிற்றின்பங்கிறது தான் அவருக்கு பெரிய கட்டம். ஏன் அவர் நினைக்கிறார்னால், நான் எப்பேற்பட்ட இன்பத்தை கொடுக்கறதுக்கு உட்காண்டிருக்கேன், என்னத்தையோ அல்பமாட்டம் எதையோ போய் பார்க்குறானே, இவனுக்காக இவன் பாபம் அத்தனையும் மன்னிச்சு மோட்சம் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் அவர் நினச்சுட்டா என்ன ஆகும் யோசித்து பாருங்கிறார். அந்த கட்டத்தை கொடுக்கவே கொடுக்காதே. யாராக இருந்தாலும் அவரைத்தான் பார்க்குறார். ஒரு குழந்தைய பாருங்க, அது ஏதோ விளையாடின்னு இருக்கும். நம்ம அதை பார்க்காம ஏதானு கதை பேசியிருந்தோன்னு அது பிடிக்கவே பிடிக்காது, ஓன்னு அழ ஆரம்பிக்கும். அது சரி, இது அழறதேங்கிறதுக்காக அதை பார்த்து கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வேறு வேலை பாருங்கள், அதே அழுகை அழுவும். ஏன்னா அதுக்கு எல்லாரும் தன்னையே பார்த்துட்டு இருக்கணும். அதை விட இந்த பெருமாள் ரொம்பவே சூடு சொரணம் அதிகம் இருக்குது. யாரானு தன்னை விட்டு இன்னொருத்தரை பார்த்தா அவர் என்ன தெரியுமா முடியும், என்ன அவங்ககிட்ட இருக்குன்னு அவனை பார்த்தேன். இப்போ என்னிடத்துல என்ன இல்லை, நான் என்ன குறை வச்சேங்கிறதுக்காக பார்க்குறேன். இவன் மொத்த பேரும் உன்னை சம்சாரத்தில் மீண்டும் பிறக்க வைக்க போகிறான். நான் ஒத்தந்தான் உன்னை மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகிறேன். என் அழகை அவனிடத்துல பார்த்தியா, என் பெருமையை பார்த்தியா, என் குணத்தை பார்த்தியா, என் எளிமையை பார்த்தியா, என் வீரத்தை பார்த்தியா, எதை அவனிடத்துல பார்த்தாய்? ஸ்வரூப ரூப குண விபவம் அனைத்தும் என்னிடத்தில் இருக்கிறச்சே. மற்ற பரதரம் நான்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய, என்னை காட்டிலும் எதிலும் யாரும் நிகரும் கிடையாது. ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயன், ஒப்பிலாத அப்பனா இருக்கிறச்சே நான் ஏன் இன்னொருத்தரை போய் பார்க்கணும்? அப்படி தாண்டி அந்த சிற்றின்பத்தில் புத்தி போனால் அது பெருமானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. என்னிடத்துல வந்து சேர வேண்டியவன் எத்தையோ போய் பார்க்குறேன்னு ரொம்ப ஜாகிரதையாரு. விஷயாந்தர சுகம் அவருக்கு பிடிக்காது, உனக்கே அது நல்லதில்லைன்னு முதல்ல சொல்கிறார். இதை நாம் மெதுவாக யோசித்து தான் குறைத்து கொள்ள வேண்டும். அது வந்துடுத்துனால் அப்போ புருஷார்த்தம் வைகுந்தம்ங்கிறதுல ருச்சி குறைஞ்சி போயிடும். இதில் ஒரு ருச்சி வந்ததுன்னா அதில் ருச்சி குறைஞ்சி போயிடும் இல்லையோ. அப்போ அந்த ருச்சியை வச்சுக்கணும், இந்த ருச்சியை குறைச்சிக்கணும். ரெண்டாவது கிருத்தக்னன், நாம் செய் நன்றி மறந்தவனா ஆயிடவே கூடாது. அதில் எது தெரியுமா இருக்கிறதுலே அதிகம், ஆச்சாரியன்தான் நமக்கு மோட்சத்துக்கு இத்தனையும் பண்ணியிருக்காருங்கிற எண்ணத்தை விட்டியானால் செய் நன்றி கொன்றவன் ஆவாய். அப்போ கிருத்தக்னதா வரக்கூடாதுன்னால் ஆச்சாரியனுடைய பிரதம கட்டாட்சம், அவர் முதல்ல என்னை பார்த்து கட்டாட்சித்து சரி வா, எங்கேயோ தெரிஞ்சுட்டு என்ன அவர் கூப்பிட வேண்டிய தேவையில்லையே, எத்தனையோ பேர் அவர் கூப்பிடலையே, ஆனால் என்னை கூப்பிட்டார். அதனால் அந்த கிருத்தஜத்தை மாறாமல் இருக்கணும். ஒரு எழுத்து தான் வித்தியாசம். கிருத்தஜன்னால் செய் நன்றி அறிந்தவன், கிருத்தக்னா செய் நன்றி கொன்றவன். இந்த எழுத்து மாறிடுத்துனா வாழ்க்கையை மாறிடும் போல் இருக்கு. அதனால் கிருத்தக்னா இருக்காதே, செய் நன்றி கொல்லாதே. மூணாவது, நம்ம கையில் ஒன்றுமில்லேங்கிறத நினச்சிட்டே இருக்கணும்னு பார்த்தோமா. நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலமினி உன்னை விட்டொன்று மாற்ற கேட்கின்றேன். ஒன்றுமில்லே நம்ம கையில் இல்லைன்னு நினைக்கணும். அதை எது தெரியுமா தடுக்குமா? இது ரொம்ப சூக்ஷ்மமான சமாச்சாரம். அப்படின்னா ரொம்ப குழப்பணும். இப்போ ஏற்கனவே தேகத்தை காட்டில் ஆத்மா உயர்ந்தவர்னு இவனுக்கு புரிய வைக்கணும் இல்லையோ. தேகமே ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கான். தேகத்தை விட ஆத்மா நித்தியமானது, ஞானமுடையது. தேகத்தையே பார்க்காதே, ஆத்ம உன்னத்தியை பற்றி பாரு. ஆத்மா ஒசந்ததுன்னே இதை நன்னா மனசில் வாங்கினுட்டான். இப்போ பிரபத்தியெல்லாம் ஆயிடுத்து, ஆச்சாரியத்தில் அபிமானத்தோடு தான் இருக்கான். ஆனால் ஆத்மா உயர்ந்தது இவன் கேள்விப்பட்டிருக்கான் பாருங்க. அது எப்பப்போ இவன் புத்திக்குள்ள போய் ஒரு தட்டு தட்டுறதோ அப்பெல்லாம் இவன் என்ன நினச்சிப்பான்னால், என் கை முதல் ஒன்றுமில்லேன்னு இவன் ஆத்மாட்ட ஒன்றுமில்லேன்னு இவன் சமர்ப்பிச்சிருக்கானோ இல்லையோ. இப்போ எப்பப்போ இவனுக்கு ஆத்மா உயர்ந்ததுன்னு தோன்றதோ நம்மக்கிட்ட இருக்கு போல் இருக்கே அப்படின்னு எண்ணம் வர ஆரம்பிச்சுடுவான். ஏன்னா தேகத்தை விட ஆத்மா வசத்திங்கிறதுக்கு எல்லாம் ஆத்மாட்ட இருக்குது. ஞானமயன் ஆத்மா, ஞானம் அணுஸ்வரூபன் ஆத்மா, அவர் ஆனந்தமயனாக இருக்கார். அவருக்கு கர்மங்கள் தட்டவே தட்டாது, இயற்கையில் கர்மங்கள் இல்லை. என் ஆத்மாவனுடைய மேன்மையை ரொம்ப நிறைய சொல்லியிருக்கார் கண்ணன். எதற்குன்னால் தேகத்தை விட ஆத்மா வசத்தின்னு புரிய வைக்கிறதுக்காக. இப்போ ஏதோ ஒரு பாடத்தை படிக்க போக நம்ம ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டா அது பக்க விளைவு பண்ணுறது பாருங்க. அதே போல் ஆத்மா உயர்ந்ததுன்னு இவன் தெரிஞ்சிருந்தது இப்போ எங்கே போய் முட்டுறதுனால், ஆத்மாட்ட ஒன்றுமே இல்லை, என் கை முதல் ஒன்றுமே இல்லை, நீ தான் எல்லாம் கொடுக்கணும்னு நான் பணிவாக நிற்கணுமோ இல்லையோ. அந்த நிற்கிற சமயத்துக்கு இந்த எண்ணம் வந்து மோதுறது என்னோட. இப்போ இல்லையே, ஆத்மா வசதி தான் சொல்லியிருக்கே, நம்மகிட்டே நிறையா புத்தியெலாம் இருக்காமே, அதை வச்சுட்டே மோட்சம் போகலாமோ என்று மட்டும் நினச்சிடாதே. அப்போ கார்பண்யம் தொலைஞ்சு போடும். அப்போ கை முதல் ஒன்றுமில்லேன்னு புரிஞ்சுக்கணும்னால் ஆத்ம உத்கர்ஷன் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. வரணும், தேகத்தை விட வசத்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணும். கூடவே பரமாத்மாவுக்கு சர்வாத்மனா பரதந்திரன், பரமாத்மாவுக்கு அனன்யார்க்க சேஷபூதன், அந்த எண்ணம் தான் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கணும். அடுத்து உபாயம், மோட்சத்துக்கு போகிறதுக்கு பகவானே உபாயம்.
அந்த உபாயத்தில் நிஷ்டை எப்போ தெரியுமோ கொலையும். அந்த நிஷ்டை கொலையாது இருக்கணும்னால் நீயே உபாயம் நீயே உபாயங்கிற நிஷ்டை கொலையக்கூடாதுன்னால் சதைவம் பக்தா யாவத் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்ன ஆச்சாரியன் உனக்கு சொல்லிக் கொடுத்த துவய மகாமந்திரத்தை விடாமல் சொல்லிட்டு இருக்கணும். சதைவம் பக்தா வாயில் சந்தத ஸ்புரிதாதரம் வாய் அப்படி துடிச்சுட்டே இருக்குன்னால் துவயத்தை 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 சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லத்தான் அவர் தான் உபாயம் வேற உபாயம் ஆகாது. அதில் உறுதியும் அப்போ தான் இவனுக்கு ஏற்படும். பெருமானுடைய திருவுள்ளம் எக்காரணம் கொண்டு சீற்றம் கொண்டு விடக்கூடாது, கொண்ட ஆபத்து. அப்போ அவருடைய திருவுள்ளம் சீற்றம் கொள்ளாமல் இருக்கணும்னால் எப்பாடுபட்டாவது பாகவத அபச்சாரப்படவே படாதே. அதுதான் பெரிய ஆபத்து. இப்போ என் மோட்சத்துக்கு போகிறதுக்கு வேண்டி எல்லாமே நம்ம இடத்துல இருந்தாலும் ஒரு பாகவதனிடத்திலே சொல்லாலோ செயலாலோ சிந்தையாலோ ஒரு துளி அபச்சாரப்பட்டிருந்தாலும் பகவானுக்கு ரொம்ப கோபம் வருது. பல ஜன்மங்களுக்கு நமக்கு அவர் மோட்சமும் கொடுக்க மாட்டாராம். அதனால் இப்போது சரிதான் சுவாமி, நான் யார்கிட்ட அபச்சாரப்பட்டேனோ அவர் பாகவதரே இல்லை திருப்பிடுவா. ஏன்னா இதை நான் சொல்ல போக யாரும் தப்பிச்சுக்கணுங்கிற ஆசை இருக்குமோ இல்லையோ. ஆமாம் அபச்சாரப்பட்டேன், ஆனால் நான் பாகவத அபச்சாரம் தானே படக்கூடாதுன்னு நீர். நான் பட்டவன் யாரோ அவன் பாகவதனே இல்லைன்னால் அடுத்தது சொல்லிவிட்டார் ரிஷி, யார் பாகவதன்னு முடிவெடுக்கிற சக்தி ஒன்றுது இல்லைன்னு விட்டார். நீ முடிவெடுக்காத, உரிமை யார் கொடுத்தா அவனுக்கு? இப்போ எல்லாரும் பாகவதம் ஒன்றை தவிர நினச்சிக்கோ, எல்லாருமே பாகவதாள். நான் பாகவதான்னு தான் இப்போ கேள்வியை தவிர. ஆனால் நம்ம ரொம்ப சௌக்கியமாக என்ன பண்ணுவோம், அவர் பாகவதரன்னா இவர் பக்தரன்னா அவர் பாகவதர். சுவாமி தேவரீர் முதல்ல அதை பற்றி பேச்சே இல்லை. இப்போ நீர் யாருன்னே பேசாமல் புறத்து யாரெல்லாம் பாகவதரான்னு கேட்டுண்டால் அது கூடாது. அதனால் பாகவத அபச்சாரம் பொறாமையாலே ஈஸ்வரன் ரொம்ப கோபப்பட்டு விடுறார். அடுத்து புருஷார்த்த சாகரம், புருஷார்த்தம் பகவான். அதுக்கு எது கடல் போல கைங்கரியம் இருக்குது. பகவானுக்கு பிடித்தமான பாகவத கைங்கரியம், பாகவதாளுக்கு பிடிச்ச ஆச்சாரிய கைங்கரியம், ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பகவத் கைங்கரியம். அப்போ பகவான் ஆனந்தப்படுற அளவுக்கு பாகவதர்கள் தொடங்கி ஆச்சாரியன் ஈராக அனைவருக்கும் விடாமல் கைங்கரியத்தை பண்ணி கொண்டிரு. அப்போ தான் புருஷார்த்தங்கிற அந்த கடல் வத்தாமல் இருக்கும். மீண்டும் மீண்டும் செய். இவை நாம் செய்ய வேண்டியவை என்ன உத்தர கிருத்தியாதிகாரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். அனைவருக்குமே செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று என்பருவர் மேன்மேலும் அனைத்து கைங்கரியங்களும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் வளர வேண்டும்னு சொல்லி அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ